ஜென்ரலாக கீரைனா பருப்பு போட்டு கடைவோம், இல்லை பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பாலக்கீரை தொக்கு செய்யலாம் வாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், 10 பல் பூண்டு, 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக புளி போட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டு பொரிய ஆரம்பித்ததும் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு லைட்டாக செவந்ததுமே அதில் 10 பல் பூண்டு, 2 வரமிளகா போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அது நல்லா சுண்டி வரணும். அந்த பச்சை வாடை இல்லாமல் நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போது நல்லா பொடியாக நான் பாலக்கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாலக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கட்டு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மூடி போட வேண்டாம். மூடி போட்டிங்கன்னா கீரை கருப்பாயிரும். கீரை எப்பயுமே மூடி போடாமல் தான் சமைக்கணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம், ஏன்னா கீரையிலேருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். இது நல்லா நீங்கள் கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா கொதிக்க விடுறப்ப அது நல்லா சுண்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்ன்னு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் 2-3 டேஸ்க்கு.